ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பேசிக் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது நம்ம சார்ட் பேட்டர்ன் நம்ம அடுத்த லெவல் போகலாம். கேண்டில்ஸ் விட்டுட்டு நம்ம சார்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். சரி, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் உங்களுக்கு என்ட்ரி மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா ரெகுலராக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். சரி, இப்போ நம்ம ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனில் ஒரு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போது எந்த டைம் ஃப்ரேமில் அவங்க எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் ஆகுன்னு தெரியல சார் அப்படிவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம சார்ட் போட்டிருக்கேன். ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்துட்டு போகுது. ஓகே, ஸோ இது டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி மூவ் ஆகிறத பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு ஹையர் ஐ லோ ஃபார்மேஷன் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல திரும்ப வந்து இது வந்து டவுன் ட்ரெண்டாகவும் தெரியும். ஓகே, எந்த பெரிய டைம் ஃப்ரேமுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணலாம். இதை நீங்கள் கவனிச்சாதான் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம இருக்கிறோம், ஸ்மால் டைம் ஃப்ரேம் இருக்கிறோமா ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம்னா விஷயம் புரிய வரும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ண முடியும். அதாவது அப்பர் டைமில் சிங்கிள் லைன் போகிற மாதிரி தெரியும். நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ பெரிய டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோமா, எங்கே இருக்கிறோம், எக்ஸாக்ட்லி நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எங்கே இருக்கிறோம், அப்படியே டைம் ஷீட் பண்ணி 5 மினிட்ஸில் எங்கே இருக்கிறோம், அப்போ நம்ம என்ட்ரி நம்ம டார்கெட்டை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறோமா, ஓகே ப்ரைஸ் திரும்பிடுச்சா நம்ம எக்ஸிட் ஆகணும். இல்லை நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் தான் போயிட்டுருக்குமா, அப்போ ப்ரைஸ் கரெக்ஷன் வாசோட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்மால் ஸ்டாப் லாஸோடு நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். அல்லது ஹோல்ட் பண்ணணுன்னா அந்த ஹோல்ட் பண்ணுற திறமை வந்து உண்மையிலே நம்ம டவுன் டர்னில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ அப் டர்னில் இங்கே பை எடுத்துட்டீங்க. இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு லோ கட் பண்ணி ஒரு லோ பிரேக் பண்ணி கீழே வருது. கீழே வர சொல்ல அதனுடைய 50% கரெக்ஷன் எது வரலும் வரும். ஓகே, சிம்பிள் லாஜிக். அப்போ இது கூட என்னென்ன ப்ரைஸேஷன் ஆட் பண்ணணும், நம்ம இந்த இடத்துல நம்ம எங்கே எக்ஸாக்ட்லி இருக்கிறோம் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து எதுவும் புரியாது. நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அவங்களுக்கு ஒன்றா புரிய வரும்.